அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே நம்ம வீடுகள்ல எந்த கஷ்டங்களும் இல்லாம சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சு செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம உபயோகப்படுத்துற எத்தனையோ பொருட்கள்ல சில பொருட்கள் மங்கள பொருட்களா கருதப்படுது. அதுல முக்கியமான ஒண்ணுதான் கல்லுப்பு. கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம். அதனால எப்பயுமே நம்ம வீட்டில் கல்லுப்பு குறையாம பார்த்துக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அத கூடவே இன்னொரு விஷயமும் இருக்கு. கல்லுப்பு நம்ம வாங்கும்போது வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையிலையோ வாங்குற மாதிரி பார்த்துக்கணும். அந்த நாட்கள்ல கல்லுப்பை வாங்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு வழிபாடு செஞ்சு அந்த கல்லுப்பை கொண்டு போய் சமையல் அறையில் இருக்கிற உப்பு ஜாடியில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சமையலில் சேர்த்து பயன்படுத்திக்கிட்டு வர நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சு கடன்கள் எல்லாம் குறைஞ்சு செல்வ செழிப்புகள் சேர ஆரம்பிக்கும். இதை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். இதுவே புதன்கிழமையிலையோ இல்லை சனி ஞாயிறு கிழமைகள்லையோ உப்பு காலியாயிடும் அப்படிங்கிற நிலைமை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதற்கு முன்னாடியே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லையோ வெள்ளிக்கிழமைகள்லையோ ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு நாளில் உப்பு வாங்கி நம்ம இதே போல உப்பு குறையாம சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி நிறைச்சிக்கிட்டே வந்து நம்ம சமையல் அறையில் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சு சந்தோஷங்களும் செல்வமும் சேர ஆரம்பிக்கும். இதே போல மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்.